சிவா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட ரொம்பவே கெஞ்சுறாரு, ப்ளீஸ் பையனை ஏற்றுங்கப்பா, நான் ஏதோ கோர்ட்டில் சொல்லிட்டேன்ப்பா, நான் உங்கள் பையன் தான்ப்பான்னு எவ்வளோ சொல்கிறாரு, ஆனால் அவர் முடியாதுன்ற மாதிரியே நிற்கிறாரு. இதை பார்த்து இந்திராணி கடுப்பாயிட்டு தன் சித்தப்பா மேலே தப்பான பழி போடுறான்னு சொல்லிட்டு வாட்ச்மேனை கூப்பிட்டு அவரை பிடிச்சி வெளியே தள்ள வைக்கிறாங்க. அப்போ கரெக்டாக சிவா போய் விழ போக ஐலி வந்து பிடிச்சிறாங்க. சீனியர் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐலி அவர் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைலி இவர் என்ன பண்ணிகிட்ருக்கான் பாரு இந்த சிவா, ஏதோ சொல்லிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இவர் சொன்னது எல்லாமே உண்மைதான் மேடம், உண்மையிலே இவர் தான் அப்பா, இப்போ தான் அது தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே வந்துட்டு உங்களுக்கும் இதுதான் ஆயிடுச்சு, ஏன் ஐலிக்கு எல்லாம் 2 பேரும் சேர்ந்து பழி போட்டுருக்கீங்க எங்கள் குடும்பத்து மேலே, சும்மாவே ஏதாவது பண்ணணும்னு பார்க்குறீங்களான்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை நிரூபிச்சு காமிக்கிறோம், நீங்கள் வாங்க சீனியர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடறாங்க. அப்புறம் ஆட்டோவில் போகும்போதெல்லாம் எங்கள் பேரண்ட்ஸ் சீனியர் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி அவங்கள வீட்டில் விட்டுட்டு ஐலி ஒரு பக்கம் போயிடுறாங்க. மறுநாள் பார்த்திங்கன்னா இங்கே ஐலிக்கு அவங்க கிளம்புறாங்க. காலையில் வந்துட்டு சீனியர், அதாவது அவங்க ஆஃபீஸர் வர சொன்னாருன்னு சொல்லிட்டு சிவா கிட்டே சொல்லியிருந்தனால சரி அவர் ரெடி ஆகிட்டு இருப்பாருன்னு போய் ரூமில் பார்க்குறாங்க. ரூமில் பார்த்தா சிவா இல்லை, சிவாவோட ஃபோன் மட்டும் இருக்குது, எங்கே போயிருப்பாருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. போய் சிவா ஃப்ரெண்ட்ஸு எல்லா இடத்துலையும் தேடி அலைஞ்சிட்ருக்குறாங்க ஐலி. அப்போ கரெக்டாக அவங்க சீனியர் அதாவது அவங்க ஆஃபீஸர் கால் பண்ணி இந்த மாதிரி சிவா ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான், ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவன், சார் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், அதை மட்டும் ஏற்றுக்காதீங்க நீங்கள், நான் அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அந்த கோயிலுக்கு நீங்கள் சொன்ன இடத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு அவரும் சொல்லிடுறாரு. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அப்புறம் தான் ஞாபகம் வருது அவங்க அம்மா இருந்த இடத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பாருன்னு யோசிச்சுட்டு நேராக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. கதவு திறந்துருக்கு. உள்ளே போய் பார்த்தா சிவா வந்துட்டு தப்பான முடிவு எடுக்க பார்க்குறாரு. போய் தடுத்து நிறுத்தி, ஏன் சிவா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, வாங்க சீனியர்னு சொல்லி இது பண்ணி, இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு நான் உங்களுக்கு இப்போ வாக்கு கொடுக்குறேன், கண்டிப்பாக உங்கள் அப்பாவை உங்களை ஏற்றுக்க வைக்கிறேன், உங்கள் அப்பாவை நீங்கள் தான் பையன் சொல்லிட்டு சொல்ல வைக்கிற ஊரறிய, தயவு செஞ்சு என் கூட கிளம்பி வாங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க ஆஃபீஸரை போய் பார்க்குறாங்க. அப்புறம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஐலி சொல்ல, இங்கே பாரு நான் உங்களோட ரெசிக்னேஷன் எடுத்துக்கல, மற்ற ஆளுங்க மாதிரி கிடையாது, நீ உங்களை யூனிஃபார்ம் போட வச்சது உங்களோட டேலண்ட்டும் உங்களோட இதுவும் தான், அதனால் வந்துட்டு நீங்கள் இதை இவ்வளோ ஈஸியாக இது பண்ணிட்டு இருக்காது, உனக்கு என்ன உங்கள் அப்பா உன்னை ஏற்றுக்கணும், ஐலி நீ வந்துட்டு உங்கள் அம்மாவோட பேரை வந்துட்டு நல்லபடியாக அதை சரி பண்ணணுன்றதுக்காக தானே இது ரெண்டுத்துக்குமே அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போனால் தான், வர்மாவை பிடிக்கணுன்னா கபிலனை வந்துட்டு டீப்பாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கணும், நீ வந்து உங்கள் அப்பா கிட்டே போகணுன்னா அங்கே இருக்கணும், இது எல்லாத்தையும் பண்ணணுன்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றா அந்த வீட்டுக்குள்ளே போகணும், அதுக்கு ஒரே வழி தான், நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அது கேட்டவொன்னே முதல்ல ஷாக் ஆகுறாங்க. ஐலி வந்துட்டு சார் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், எனக்கு இது ஓகே தான், மற்ற ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான் இதுவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிவா வந்து என்ன உளறிட்டு இருக்கா ஐலி, அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்கிறாங்க. இல்லை சரிப்பட்டு வரும் சீனியர், நான் சொல்கிறது கேளுங்க, இது வெறும் இதுதானே, இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே நம்ம அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடலாம், இது ஒரு போலி கல்யாணம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் சிவாவும் ஏற்றுக்கிறாரு. அப்புறம் 2 பேருக்கும் வந்துட்டு மாலை எடுத்து கொடுக்குறாங்க அவங்க ஆஃபீஸர். அவங்க அங்கே கழுத்தில் போட்டுக்கிறாங்க. சிவா வந்துட்டு உன்னை நான் எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், இந்த மாதிரி உன் கழுத்தில் நீயே தாலி கட்டுற லெவலுக்கு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அப்புறம் ஐலிக்கிட்ட அந்த தாலியை எடுத்து கொடுக்குறாரு. ஐலியும் அதை கழுத்தில் கட்டிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கிட்டு வந்துட்டு கிளம்பி இந்திராணி வீட்டுக்கு போகிறாங்க. எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீங்கள் பயப்படாதீங்க வாங்க பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. அப்போ கோயிலில் வந்துட்டு அங்கே திருக்கல்யாணம் நடந்துட்டுருக்கு. கரெக்டாக இவங்க மேலே அர்ச்சனை வீட்டு அங்கே இருக்கிறவங்க இந்த ஜோடி நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு பர்ஃபெக்ட் ஜோடின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு பரவாயில்லையே நடிப்பு இங்கேயே கரெக்டாக இருக்கேன்னு ஐலி சந்தோஷப்பட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த வீட்டுக்கு வந்தோன்னா இந்திராணி ஷாக்காகி போயிடுறாங்க. என்னதுன்ற மாதிரி கேட்க, நீங்கள் தானே எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, எங்கள் வீட்டில் வந்துட்டு ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அன்றைக்கி இருந்த சூழ்நிலை வேறு, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வேறு, நேற்று நடந்ததுனால தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லவே இல்லை, நீங்கள் சொன்னதுனால தான், நீங்கள் இருக்கனால தான் நாங்கள் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துன்னு ரித்திகா அவங்க அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்று இருக்காங்க சிவாவோடுன்னு சொன்னோன்னா அவங்களும் ஷாக் ஆகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. இங்கே ஐலியோட பாட்டியும் அப்பாவும் ஒரு பக்கம் அவசரமாக ஐலி ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு கதி கலங்கிட்டு ஓடி வராங்க. இங்கே அவங்க சித்தி வந்தவுடனே சரியான போடு போட்டு நான் அடிக்கிறாங்க ஐலியை. ஒரு கட்டத்தில் சிவா தடுத்து நிறுத்தி, என் பொண்டாட்டியை நீங்கள் அடிக்கக்கூடாதுன்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சிவாவை கை நீட்டி அடிக்கிறதுக்கு அவங்க அத்தை போகிறாங்க. உடனே ஐலி தடுத்து நிற்கிறாங்க. என்ன 2 பேரும் ஒரே காதல் ஜோடிங்களா அப்படி இப்படின்னு பேசாங்க, ஒழுங்காக உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் பேசுங்கன்ற மாதிரி. கபிலனோட அம்மா ஒரு பக்கம் சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க ஐலி. சரி வாங்க, இது வந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், இவங்க வந்து தப்பு தான் சம்மந்திக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு
கூப்பிட்றாங்க ஐலியை. அவங்க அப்பா இல்லை இந்திராணி மேடம் நம்பி தான் நாங்கள் வந்திருக்கோம், அதனால் நாங்கள் வந்துட்டு அவங்க பதில் சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்திராணி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கூட்டின்னு போகிறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குது, ஏதோ பிளான் பண்ணி தானே வந்திருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப துருவி துருவி கேட்டுட்ருக்காங்க. அப்போ கபிலன் வந்துட்டு இங்கே யோசிச்சுட்ருக்காரு, சே நம்ம வாழ்க்கை எப்போவுமே போராட்டமாக தான் இருக்கும் போல இருக்கு, ஏற்கனவே இங்கே வர்மா கிட்ட நான் மாட்டிட்டு முடிக்கிறேன், இதுங்க வேறு இந்த பிரச்சனை வேறையா அப்படின்ற மாதிரி கடுப்பாயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே ஐலி, ஆமாம் நான் பிளான் பண்ணி தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பிளான் என்ன ஏதுன்னு சொல்ல போகிறாங்க. இந்திராணி அந்த வீட்டுக்குள்ளே ஐலியும் சிவாவையும் சேர்த்துப்பாங்களா என்ன ஏதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.